श्रीमते श्री लक्ष्मी नृसिंह परब्रह्मणे नमः। श्रीमते श्रीवंशटकोप श्री आदिवंशटकोप यतीन्द्र मगादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र मगादेशिकाय नमः। 28/8/2026 ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காயத்ரி ஜபம். அதற்கு உண்டான சங்கல்பம் அது என் நிதானமாக சேவிக்கிறேன். எல்லாரும் அனுஷ்டித்து காயத்ரி ஜபத்தை பண்ணும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன். காத்தால எழுந்து தீர்த்தம் மாட்டிட்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு 2 தடவை ஆச்சம் பண்ணுங்க. ரெண்டு புல் ஆசனம் போட்டுங்க. 2 புல் பவித்திரம், 2 புல் இடுக்கு புல் போட்டு பிராணாயாமம் பண்ணுங்க. மடத்து சிஷாலாம் கை கூப்பிண்டு எஸ்யா பவத் பக்தஜன ஆர்த்திகந்துகு பித்ருத்வம் அங்கேஷு அவிச்சாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரஹ தம் அனன்யலப்யம் லக்ஷ்மீந்திரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. இப்போ எல்லாருமே சொல்லலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. ஸ்ரீமான் வெங்கட நாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா கிருதி. குருப்யः தத்குருப்யஸ்ச நமோ வாக்கம் அதீமகே விரணீமகே ச. தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்வீயைः சர்வ பரிச்சதைः விதாத்தும் பிரீதமாத்மானம் தேவः பிரக்ரமதே ஸ்வயம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. யஸ்யத்விரத வக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஷ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. இப்போ தொட மேலே கை வச்சுங்கோ. ஹரிகோவிந்த் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதः கண்டே சகாப்தே மேரோः தக்ஷிணே பார்ஸ்வே அஸ்மின்னே வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி ஷஷ்ட்யாः சம்வத்சராணாம் மத்தியே பராபவ நாம சம்வத்சரே தக்ஷிணாயணே வருஷ ருதௌ சிம்ஹமாசே கிருஷ்ணபக்ஷே பிரதமாயாம் சுபஜிதௌ பிருகுவாசர சதபிஷக் நக்ஷத்ர யுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணுயோக ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதமாயாம் சுபஜிதௌ
பெருமாள் வண்டிக்கு கை கூப்பிண்டு ஸ்ரீரங்கக்ஷேத்ரே பிரணவாகார விமான சாயாயாம் ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத சுவாமி சந்நிதௌ ஆதிவராகக்ஷேத்ரே ஆனந்தநிலைய விமானச்சாயாயாம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி சந்நிதௌ சத்யவிரதக்ஷேத்ரே புண்ணியகோட்டி விமான சாயாயாம் ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ சுவாமி சந்நிதௌ அகீந்திரபுரக்ஷேத்ரே சுத்த சத்வ விமானச்சாயாயாம் தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத சுவாமி சந்நிதௌ அயோத்தியக்ஷேத்ரே சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி சந்நிதௌ. உங்கள் பூர்வீகம் எந்த க்ஷேத்திரமோ அங்கே இருக்கிற தாயாரோட பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தயித்வா தொடமையில கழிச்சுங்க. ஸ்ரீ பகவதி ஆக்ஞயா ஸ்ரீமன்னே நாராயண பிரீத்தர்த்தம் தெங்கல சம்பிரதாயம் இருந்த ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிங்க. ஸ்மார்த்தால் இருந்தால் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் சொல்லிட்டு சம்பத்சர மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம் 108 பண்ணுறவா அஷ்டோத்தர சதசங்கியா அப்படின்னு சொல்லிங்க. 1008 பண்ணால் விசேஷம். அன்றைக்கி ஒரு நாள் தான் பண்ணுறோம், அதனால் கண்டிப்பாக 1008 பண்ணால் நல்லது. 1008 பண்ணுறவா அஷ்டோத்தர சகஸ்ர சங்கியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல வடக்கு பக்கம் விடுங்கோ. விட்டுட்டு கை கூப்பிண்டு பகவானேவ ஸ்வனீயாம்ய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷ ஏதைகரசேன அனேன ஆத்மனா கர்த்ரா ஸ்வகீயைச்ச உபகரணைः ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷः சர்வசேஷி ஸ்ரீயப்பதிः ஸ்வசேஷ பூதமிதம். காயத்ரி மகாமந்திர ஜபாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு 1008 தடவை காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் முடிஞ்சோடனே சந்தியாவந்தனத்தை முடிக்கிற மாதிரி ஆயாத்து இது அனுவாகஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கிரமம் ஆரம்பித்து உத்தமேசிக்கிறதை முடிய எல்லாம் சொல்லி முடிச்சிருங்கோ. அப்புறம் உபஸ்தான மந்திரம் சொல்லிவிட்டு ஆச்சமனம் பண்ணி கடைசியாக பகவானேவ ஸ்வனீயாம்ய ஸ்வரூபஸ்திதி ஸ்வசேஷ ஏதைகரசேன அனேன ஆத்மனா கர்த்ரா ஸ்வகீயைச்ச உபகரணைः ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷः சர்வசேஷி ஸ்ரீயப்பதிः ஸ்வசேஷ பூதமிதம். காயத்ரி மகாமந்திர ஜபாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரிதவான். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மநாப பிரகிருதேः ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயண இதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அச்சுதः பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவः அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணுங்க. அப்புறம் பெருமாளை சேவிச்சுட்டு பெரியவாளை சேவிங்க, ரொம்ப நல்லது. காயத்ரி ஜபம் 1008 தடவை பண்ணுங்க, அதான் விசேஷம். அடியணும்.